பாடியில அங்கங்க தடிப்பு தடிப்பா இருக்கு. அதே மாரி அதோட சேர்ந்து எரிச்சல், அரிப்பு, குத்துற மாரியான வலியும் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்றீங்களா? இத தான் நம்ம அர்டிகேரியா அப்படின்னு சொல்றோம். அர்டிகேரியாவோட சிம்ப்டம்ஸ் பார்த்தோம்னா, வெயிலுக்கு போம்போது, இல்ல வேர்க்கும்போது சிம்ப்டம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாகுற மாரி இருக்கும். அதாவது எரிச்சலோ, அந்த சிகப்பு தன்மையோ வந்து இன்னும் அதிகமாகுற மாரி இருக்கும். அதே சில்லான கிளைமேட்ல இருக்கப்போ பேஷண்ட் வந்து பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. அர்டிகேரியா அப்படின்னா என்னன்னா, அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இம்யூன் சிஸ்டம் வந்து ஓன் பாடி செல்ஸே வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். இத தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப மேக்ஸிமம் பீப்பிள் இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டீராய்ட்ஸ் எடுப்பாங்க. இதனால லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாரி இருக்கும். வெயிட் கெய்னிங் இருக்கும். அதே மாரி எப்பயுமே ஒரு அந்த ஸ்லீப்பினஸ் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா, ஹோமியோபதிக் மெடிசின்ஸ்ல வந்து நம்ம வித்தின் அ மந்தே வந்து பேஷண்ட்க்கு 50% இம்ப்ரூவ்மென்ட் காட்டுறோம். அதாவது 50%னா என்ன மாரின்னா, ஃபர்ஸ்ட்டு பேஷண்ட் வரும்போது எனக்கு 6 டைம்ஸ் பெர் மந்த் வந்து சிம்ப்டம்ஸ் அப்பியர் ஆகும் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, வித்தின் அ மந்தே நம்ம அத 3 டைம்ஸ் பெர் மந்த்தா வந்து டிக்ரீஸ் பண்றோம். அண்ட் தென் வித்தின் 3 டூ 6 மந்த்ல வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் வந்து கிடைக்குது. தேங்க் யூ.